ஹலோ மை டியர்ஸ், வணக்கம். நம்ம அம்மாவின் சாப்பாடு, அம்மா கைப்பக்குவம், நம்ம வீட்டு சமையல் அது போல் நம்ம நிறைய இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம நிஜமாகவே அம்மா நம்ம கூட இருக்கும்போது காலையில் அம்மா நம்மளுக்கு கொடுக்குற சாப்பாடு அப்போல்லாம் இப்போ இப்போ ஏதோ ஒரு சில வீட்டில் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் பழைய சாதம் தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய வீட்டுங்களில் பழைய சாதம் தான் இருக்கும். ஒரு சில வீட்டில் தான் ஏதோ இட்லி தோசை டிஃபன்லாம் செய்வாங்க. அது பழைய சாதம் இல்லை கேழ்வரகு கஞ்சி, கம்பு கஞ்சி, சோளம் கஞ்சி அது போல் செஞ்சு கொடுப்பாங்க. அது அம்மா அந்த பாசத்தோடு எல்லாருக்கும் பரிமாறின்னு வருவாங்க. கூடவே உட்கார்ந்து இது போல் ஸ்கூல் இப்படி இருக்கும், இப்படி படிக்கணும், இதெல்லாம் அதில் சொல்லிக்கினே அப்படியே சாப்பாடு நம்மளுக்கு போடுவாங்க. மதியம் நம்ம ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே சுட சுட செஞ்சு வைப்பாங்க. ஏன்னா அவங்க அது வரைக்கும் நிலத்துக்கு வேலைக்கு போயிட்டு 12 மணிக்கு மேலே சமைச்சு நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. சாயங்காலம் வந்த உடனே எப்போ ஸ்கூல் விட்டு வருவோமோன்னு இருக்கும். அப்போது ஈவினிங் பசங்க வருவாங்களேன்னு கொஞ்சமாக சாதம் வச்சு எல்லாருக்குமே நம்ம கொடுக்க முடியாது, எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியாது. எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க அது போல் இருக்கும். ஒரு குழந்தைன்றது ரொம்ப ரேர். எல்லா குழந்தைக்கும் அந்த சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சு எல்லாருக்கும் 2 வாய் கொடுக்கும்போது அப்படியே அந்த பாசத்தோடு அப்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு கடகடன்னு சாப்பிட்டோம்மா, ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பித்தோம்மா, விளையாட அனுப்புவாங்க. விளையாடிட்டு அடுத்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அம்மா கூடவே நிலத்துக்கு போயிட்டு கூட வேலை செஞ்சுட்டு வருவோம் நம்ம. அதுபோலாம் இருந்தது. இப்போ அந்த செல்ஃபோனுன்னு ஒரு உலகத்தில் நம்ம சாப்பிடும்போதும் செல்ஃபோனு, தூங்கும்போதும் செல்ஃபோனு, ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் ரிலேட்டிவ்ஸு யார் வந்தாலும் அந்த செல்ஃபோன் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கின்னு இருக்கோம். அஃப்கோர்ஸ் நம்ம டெக்னாலஜி இப்போ நல்ல இதுவாக இருக்குது, ஒர்க் லோடு இருக்குது. ஆனால் அந்த சாப்பிட்ற அந்த அரை மணி நேரம் ஒரு 40 மினிட்ஸ் 1 ஹவருக்கு நம்ம செல்ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அம்மா என்ன சமைச்சிருக்காங்க, எப்படி சமைச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க அந்த பாசத்தை கொட்டி சமைக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு இது நல்லது அது நல்லதுன்னு, பசங்களுக்கு நல்லதுன்னு சமைக்கிறாங்க. அப்படின்னும்போது அதை நம்ம கொஞ்சம் ருசித்து சாப்பிட்டு அம்மா நீங்களும் சாப்பிடுங்க, நாங்கள் போடுறோம், அம்மா கூடவே இருந்து அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்க நைட்டுக்கு போகும்போது அம்மா கூட உட்காந்து பேசுங்க எல்லோரும். அந்த செல்ஃபோன் உலகமாகவே நம்ம போக வேண்டாம். டியூட்டி இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கு அதெல்லாம் இருக்குதுன்னா சும்மா ஒரு அரை மணி நேரம் அம்மா கூட உட்காந்து அந்த செல்ஃபோனை மொத்தத்தையும் சுவிட்ச் ஆஃப் வச்சுட்டு அம்மா அப்பா என்ன இது ஒரு அரை மணி நேரம் சும்மா ஒரு வீட்டு டிஸ்கஷன்ஸ் போட்டு முன்னாடியே கொஞ்சம் போய் படுத்தலாம். ஒரு 10 o'clockன்றது ஒரு ஐடியல். அதுக்கு மேலேயும் நம்ம செல்ஃபோனை வச்சுன்னு பார்த்துக்கின்னு அதிலே உலகம் போயிடுற மாதிரி ஆகிடுது. அப்போ பேரண்ட்ஸ்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம நபர்களுக்கிட்ட பேசுகிறது கம்மி ஆகிடுது. அதனால் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நாம் நல்லா ரசித்து அம்மா செஞ்சது சாப்பாட்டை நல்லா ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அம்மா அப்பா கூட உட்காந்து பேசலாம். நம்ம அக்கா தங்கச்சிங்க கூடலாம் உட்காந்து பேசலாம். எல்லோரும் ஒன்றா இருக்கிறதே கொஞ்சம் வருஷம்தான். அடுத்து ஹாஸ்டலுக்கு போயிடுவோம், ஆஃபீஸ் போயிடுவோம், மேரேஜ் ஆகி போயிடுவோம், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே நம்ம குட்டீஸுங்களை அதை போல் நம்ம கொஞ்சம் செல்ஃபோனை வச்சுட்டு தூரமாக வச்சுட்டு சாப்பிட சொல்லலாமா? இது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.